வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் உச்சநீதிமன்ற ஒரு சமீபத்திய தீர்ப்போட தான் வந்திருக்கேன். அதாவது பொதுவாக நம்மளுடைய சொத்துல அனுபவிக்கிறதுக்கு மற்றவங்களால ஒரு 3வது நபரால் இடையூறு ஏற்படும் பொழுது நம்ம உடனடியாக நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஸ்டே ஆர்டரோ இல்லை இன்ஜெக்ஷனோ வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முனைப்பாக இருக்கும். அப்படி போய் ஃபைல் பண்ணும் பொழுது அதை கேட்கும் பொழுது அது எதிர்த்தரப்பு இல்லை இவர் வந்து அந்த கேட்குறதுக்கான அருகதையே கிடையாது, ஏன்னா அந்த சொத்துக்கான உரிமையாளர் இவர் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில், அதாவது நான் தான் உரிமையாளர் அந்த சொத்துக்கு அப்படிங்கிறதுக்கான விளம்பக கேட்குற பரிகாரத்தை வந்து அதே சூட்டில் எழுப்பணுமே தவிர இன்னொரு சூட்டு மூலமாக புதுசாக ஒரு ஃபைல் பண்ணி அதில் அந்த பரிகாரம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சமீபத்தில் வந்திருக்க தீர்ப்போட முழு விவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் ரெஸ்டியூடிகேட்டா அப்படிங்கிறதுனா என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்டியூடிகேட்டா அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா வந்து ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட பார்ட்டிகள் ஒரு 2 பேரும் சேம் பார்ட்டிஸாக இருந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் ஒரே விஷயமாக இருக்கும் பொழுதும் அந்த சொத்து ஒரே அம்சமாக இருக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடிய விஷயங்களில் இந்த பிரச்சனையை அங்கேயே எழுப்பியிருக்கலாம். அப்படிங்கிறச்ச அந்த பிரச்சனையை இன்னொரு புது வழக்காக போட்டு அதை எழுப்ப முடியாது, அதுக்கான தடை கொடுக்கறது தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்டியூடிகேட்டா அப்படின்னு சொல்லப்படுவது. இது மூலமாக என்னென்னா வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அது நீதிமன்றம் அதுக்கான பரிகாரம் கொடுக்கும் பொழுது அதுக்கான தீர்வுக்கு ஒரு ஃபைனாலிட்டி கிடச்சிருது. திருப்பி பீஸ்ஃபுல் மேனரில் இன்னொரு சூட்டுன்னு மல்டிப்ளிசிட்டி ஆஃப் த ப்ரொசீடிங்ஸை ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்டியூடிகேட்டா. இது இங்கே எப்படி அப்ளை ஆகுதுன்னா, இந்த சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்து கர்நாடகாவில் ஒருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டியில் மற்றவர் வந்து இடையூறு இவர் அனுபவிக்கிறதுல இடையூறு செய்கிறாருன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு, இன்ஜெக்ஷன் கேட்குறாரு. அப்போ அந்த எதிர்த்தரப்பு என்ன பண்ணுறாரு, இவர் அதுக்கான உரிமையாளரே கிடையாது அப்படிங்கிற ஆட்சேபத்தை எழுப்புறாரு. இந்த இடத்துல அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கும் பொழுதே இன்னொரு சூட்டை அவர் ஃபைல் பண்ணி நான் தான் அந்த சொத்தோட உரிமையாளர் அப்படிங்கிறதுக்கான விளம்பிக டிக்ளரேஷன் கேட்டு ஃபைல் பண்ணுறாரு. இதை வந்து அந்த இங்கே இருக்கிற எதிர்ப்பாளர் வந்து டிஃபனண்ட் வந்து அங்கேயும் அதே வாதத்தை வந்து முன்வைக்கிறாரு. இந்த சூட்டே வந்து மெயின்டைமில் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அந்த எதிர்ப்பை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த சூட்டை வந்து செகண்ட் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு மேல்முறையீடு விசாரணை அப்பலட் நீதிமன்றம் கூட அதை ஆமோதிக்குது. ஆனால் கர்நாடக ஹைகோர்ட் வந்து அதுக்கு செட்டசைட் பண்ணிடுறாங்க. இந்த கீழ்கோர்ட்டில் 2 பேரும் கொடுத்த உத்தரவை பண்ணுறாங்க. இதுக்கான முறையீடாக உச்சநீதிமன்றம் வரும்பொழுது தான் ஜஸ்டிஸ் தத்தா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆட்சேபனையை வந்து முதல் வழக்கிலேயே அந்த இங்கே வந்திருக்கிற மேல்முறையீட்டாளர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறச்ச அதுக்கான பரிகாரத்தை அவர் அங்கேயே செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே 2வது ஒரு சூட்டு ஃபைல் பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி இதை வந்து அந்த உயர்நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம் சொன்ன வந்து தீர்ப்பை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு செட்டசைட் பண்ணிவிட்டு அந்த கீழ்கோர்ட்டில் விசாரணை நீதிமன்றமும் முதல் அப்பலட் கோர்ட்டும் கொடுத்த தீர்ப்பை வந்து உறுதி செய்கிறாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதா வந்து நமக்கு இது குறித்த வந்து ஒரு அடிப்படை விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அதாவது எங்கே பிரச்சனை எழுப்புதோ அங்கேயே தான் அதுக்கான பரிகாரமும் தேடணுமே தவிர இன்னொரு இடத்துல போய் தேடக்கூடாது. நம்ம இந்த முல்லாவோட கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது முல்லா வந்து ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்போ நண்பரை வந்து கூட பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, என்ன இந்த இடத்துல வந்து தேடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் அந்த இடத்துல ஒரு இருட்டார இடத்த காட்டி வந்து அங்கே என்னோட இந்த பொருள் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு. அப்போ தொலைஞ்ச இடத்த விட்டுட்டு வேறு இங்கே வந்து தேடுறீங்கன்னா, இங்கே தானே வெளிச்சமாக இருக்குது அதனால் தேடுறேன்னு சொன்னாராம். அது மாதிரி எங்கே பிரச்சனையை வந்து இன்னொருத்தர் வந்து நம்மளை கேள்வி கேட்குறாங்களோ அங்கே தான் அதுக்கான விளக்கம்லாம் கொடுக்கணுமே தவிர இன்னொரு புதுசாக வந்து ஒரு சூட் ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த தீர்ப்பின் மூலமாக வலியுறுத்தியிருக்குது. இது மூலமாக பையர்ஸ் பிவர் மட்டுமே இல்லைங்க, ஓனர்ஸ் பிவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க வேண்டியிருக்கு. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.